ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுரக்காவை வச்சு ஒரு கூட்டு தாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு சுரக்காய் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற மேல் தோல் எடுத்துக்கலாங்க. நம்ம இது வந்து எங்கள் கார்டன்லேயே காய்ச்சது சுரக்காங்க. உங்களுக்கு கார்டன் வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த சுரக்காய் செடியிலேருந்து காய்ச்சது தாங்க இது. இது மாதிரி ஒரு அருவாமனை வச்சு நான் கட் பண்ணுறேங்க. வேணும்னா நீங்கள் கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேல் தோலை எடுத்துக்கங்க. இது பிஞ்சு சுரக்கான்றதுனால ஈஸியாக எடுத்துடலாங்க. தோல் லைட்டாக எடுத்தால் போதும், ரொம்ப ஆழமாக எடுக்காதீங்க. கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால பாதியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எல்லா தோலையும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஒயிட் ரைஸு கூட நல்லாயிருக்குங்க. சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உடல் எடையை குறைக்கும். அதுக்கப்புறம் பிபி இருக்கிறவங்களுக்கு சுரக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சுரக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 50 ml குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா வெடிக்கிட்டுன்ட்டு ஒரு 50 கிராம் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் செவந்தால் போதுங்க, ரொம்ப செவக்க தேவையில்லை. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. பாருங்கள், கடலப்பருப்பு ரொம்ப வறுபட தேவையில்லை, லைட்டாக வறுந்தாலே போதும். அது கூடவே 2 தக்காளி வச்சுருக்குறோங்க, கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சங்க, இதை போட்டு ஒன்று சேர கிளறி விடுங்க. ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அவ்வளோதாங்க, இது மாதிரி கிளறி விட்டுருங்க. இது கூடவே 2 பெரிய உருளைக்கிழங்கு கட்டமாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருசாக தாங்க நறுக்கி போடணும். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சுரக்காவும் அது கூட சேர்த்துக்கலாங்க. சுரக்காவை தண்ணி ஊற்றி கழுவிட்டேங்க நான், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, இது மாதிரி ஒன்று சேர கிளறி விட்டுட்டுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூனு கார மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, அது கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளுங்க. இந்த மசாலாவே போதுங்க இதுக்கு. இதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வேக விடுங்க. 5 நிமிஷம் வேந்தால் போதுங்க. அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போனால் போதும். பாருங்கள், சுரக்காய் போட்டதுக்கப்புறம் தானாகவே தண்ணி விடுது பாருங்கள். இந்த டைமில் மூடி வந்து விசில் போடாமல் அப்படியே லைட்டாக வைங்க. கொஞ்ச நேரம் வதங்கினா போதுங்க. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை நான் கிளறி விடுறேன். இப்போ நீங்கள் வந்து ட்ரையாக செய்யணுன்னா இதே மட்டும் போதுங்க, தண்ணி ஊற்ற தேவையில்ல. நம்ம கூட்டுன்றதுனால கூட தண்ணி சேர்த்து நம்ம செய்கிறோம். நான் சின்ன கிளாஸால் ஒரு 150 ml தண்ணி சேர்க்குறேங்க நான். அதுவே போதுங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது. சுரக்காவே தண்ணி விடுன்றதுனால, இது கூட்டுன்றதுனால நான் தண்ணி சேர்க்குறேங்க. இல்லைனா நீங்கள் தண்ணி சேர்க்காத கூட இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துடுது. அதுக்கப்புறமேல அதில் இருக்கிற காற்றெல்லாம் எடுத்துட்டு
மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டட்டுங்க. தோசை கூட நல்லா இருக்குங்க இந்த கூட்டு. தோசை, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு கூட நல்லாயிருக்கும் இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. தேங்காய் திருகி வச்சுருக்குறேங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் போட்டதும் கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லைங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் உங்களுக்கு. அப்படி திக்னஸ் வேணும்னா நீங்கள் முன்னாடி தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தேங்காய் போடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டோன்னு சொல்லிவிட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறேங்க. அது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க நசுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா வறுபடட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த சுரக்காவில் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பு எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கூட்டில் சேர்த்துக்கலாங்க. போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. மேலே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. பொடியே நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டேங்க. அவ்வளோதாங்க. சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.